வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு முக்கியமான அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட்டுன்றதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தங்க நகை கடன் தள்ளுபடி 2026 முக்கியமான அம்சங்கள் அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5 சவரனுக்கு உள்ளே இருந்தால் தள்ளுபடி வருமா, இல்லை 5 சவரனுக்கு மேலே இருந்தால் தள்ளுபடி வருமா, எல்லாருமே எதிர்பார்க்குறது இதே விஷயந்தான். ஏன்னா இப்போ நகையோடைய மதிப்பு ஏறிடுச்சு. ஸோ 5 சவரனுக்கு உள்ளே இருந்தால் தள்ளுபடி கிடைக்குமா, 5 சவரனுக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்குமா, எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ 5 சவரன் மட்டுமே இல்லை, 3 சவரனுக்கும் தள்ளுபடி கிடைக்கும், இல்லை 6 சவரனுக்கும் தள்ளுபடி கிடைக்கும், 8 சவரனுக்கும் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புதிய அப்டேட்டை அரசு தரப்புலேருந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. 5 சவரன் உள்ள அனைத்து தங்க நகைகளுக்குமே தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை 5 சவரனுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தாலும், அந்த 5 சவரனுக்கு மேலே 1 சவரன் போயிருந்தாலும் அந்த 1 சவரன் லெஸ் பண்ணிவிட்டு 5 சவரனுக்கு உண்டான தள்ளுபடியை அரசு கொடுக்க போகிறாங்க. இதற்குண்டான அறிவிப்பும் வந்தாச்சு. இந்த தங்க நகைக்குடான கடன்களை இப்போ பார்த்தீங்கன்னா அரசு புதிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ ஏன்னா தங்கத்துடைய மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகுதுங்க. ஸோ இந்த திட்டம் பொருந்தும் வங்கிகளை தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த திட்டம் பொருந்தும் வங்கிகள்? கூட்டுறவு வங்கிகள் கண்டிப்பாக பொருந்தும். அதே போல் மத்திய நகர கூட்டுறவு வங்கிகள், வேளாண் வங்கி கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே இந்த திட்டத்திற்கு பொருந்தும். 8 பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டும்தாங்க இந்த அப்ரூவு, வேறு எந்த வங்கியிலையும் கிடைக்காது. இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க்கு, ஐஓபி, கனரா வங்கி போன்ற வங்கிகளும் அடங்கும். நேஷனலிஸ்ட் பேங்க் மட்டும்தாங்க இதில் அடங்கும். முக்கிய நிபந்தனைக்கான ஒரு காலக்கெடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ ஆகஸ்ட் 2025க்கு முன் பெறப்பட்ட கடன்களுக்கும் தள்ளுபடி பொருந்தும். அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் வாங்குகிற கடன்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தும். ஸோ தகுதியானவர்களுடைய பட்டியலை தற்சமயம் அரசு சரிபார்ப்பதாக தகவல் வந்திருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி எதிர்பார்ப்பு, தங்க நகைகளை அடகு வைக்க மக்கள் ஆர்வமாக இருக்காங்கங்க. ஸோ கூட்டுறவு வங்கி சார்பில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன் உதவிகள் தங்க நகை கடன் பேரில் வழங்கப்பட்டு வருகிறது. இது எல்லோருமே எதிர்பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் இப்போ ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தங்க நகை கடன் எப்போ கடன் வாங்கலாம். ஸோ 3 சவரன் வரைக்கும் தள்ளுபடின்றது எல்லாருமே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இப்போ அது மாறிடுச்சு. 5 சவரன், ஓகேங்களா. ஸோ நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பில் கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வைக்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் வழங்கும் பணியும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டசபை தேர்தல் வருகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் பொழுது எல்லாம் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பும் அதிகமாகிவிடுகிறது. ஏனெனில் கடந்த காலங்களில் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இப்பொழுதும் கூட்டுறவு வங்கிகளின் நகைகளை அடகு வைத்து கடன் பெற பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஸோ இதனால் பொதுவாகவே கூட்டுறவு வங்கி சார்பில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. பேரிடர் காலங்களில் இந்த கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் ஆகியவை தங்கள் நகைகளின் பேரில் கடனுதவி வழங்குகின்றன. விவசாய கடன் பெறும் விவசாயிகள் அதை ஓராண்டுக்குள் திருப்பி செலுத்தாவிட்டால் வட்டி மானியமும் வழங்கப்படும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு தள்ளுபடி நிச்சயமாக உண்டு. பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கும் தள்ளுபடி வழங்குவது குறித்து நிதித்துறை அமைச்சகம் தங்கம் தென்னரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வந்திருக்குங்க. அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கு 3 சவரன், அதாவது 24 கிராம் வரை தமிழக அரசு வழங்க திட்டமிட்டிருக்குங்க. ஸோ அறிவிப்பு டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார வெளியாகும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதர கடன்கள், பயிர் கடன்கள், சுய உதவி குழு கடன்கள், கல்வி கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அனைவருக்குமே தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், சொந்த வீடு மற்றும் கார் வைத்திருப்போர் போன்ற கட்டுப்பாடுகளை நீக்கி அனைவருக்குமே வழங்க தள்ளுபடி அரசு முயற்சித்து வருகிறது. அரசின் போட்டியை எதிர்கொள்ள அதிக மக்களுக்கும் பயனாளிகளுக்கும்
வழங்கும் வகையில் திட்டத்தை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ பொதுமக்களுக்கான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கடன் முடியும் தருவாயில் உள்ளவர்கள், அவர்கள் சமீபத்திய கடன் பெற்றவர்கள் தள்ளுபடி அறிவிப்பு வரும் வரை தங்கள் கடனை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ரினியூவல் எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. தங்க நகை கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க வரக்கூடிய எலெக்ஷனை முன்னிட்டு. ஸோ உடனடியாக இதோடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு முக்கியமான அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்டேட்டுன்றதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தங்க நகை கடன் தள்ளுபடி 2026 முக்கியமான அம்சங்கள் அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5 சவரனுக்கு உள்ளே இருந்தால் தள்ளுபடி வருமா, இல்லை 5 சவரனுக்கு மேலே இருந்தால் தள்ளுபடி வருமா? எல்லாருமே எதிர்பார்க்குறது இதே விஷயந்தான். ஏன்னா இப்போ நகையோடைய மதிப்பு ஏறிடுச்சு. ஸோ 5 சவரனுக்கு உள்ளே இருந்தால் தள்ளுபடி கிடைக்குமா, 5 சவரனுக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்குமா, எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ 5 சவரன் மட்டுமே இல்லை 3 சவரனுக்கும் தள்ளுபடி கிடைக்கும், இல்லை 6 சவரனுக்கும் தள்ளுபடி கிடைக்கும், 8 சவரனுக்கும் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு புதிய அப்டேட்டை அரசு தரப்புலேருந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. 5 சவரன் உள்ள அனைத்து தங்க நகைகளுக்குமே தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை 5 சவரனுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தாலும், அந்த 5 சவரனுக்கு மேலே 1 சவரன் போயிருந்தாலும் அந்த 1 சவரன் லெஸ் பண்ணிவிட்டு 5 சவரனுக்கு உண்டான தள்ளுபடியை அரசு கொடுக்க போகிறாங்க. இதற்குண்டான அறிவிப்பு வந்தாச்சு. இந்த தங்க நகைக்குடான கடன்களை இப்போ பார்த்தீங்கன்னா அரசு புதிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ ஏன்னா தங்கத்துடைய மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகுதுங்க. ஸோ இந்த திட்டம் பொருந்தும் வங்கிகளை தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த திட்டம் பொருந்தும் வங்கிகள்? கூட்டுறவு வங்கிகள் கண்டிப்பாக பொருந்தும். அதே போல் மத்திய நகர கூட்டுறவு வங்கிகள், வேளாண் வங்கி கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே இந்த திட்டத்திற்கு பொருந்தும். 8 பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டும்தாங்க இந்த அப்ரூவு. வேறு எந்த வங்கியிலையும் கிடைக்காது. இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க்கு, ஐஓபி, கனரா வங்கி போன்ற வங்கிகளும் அடங்கும். நேஷனலிஸ்ட் பேங்க் மட்டும்தாங்க இதில் அடங்கும். முக்கிய நிபந்தனைக்கான ஒரு காலக்கெடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ ஆகஸ்ட் 2025க்கு முன் பெறப்பட்ட கடன்களுக்கும் தள்ளுபடி பொருந்தும். அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் வாங்குகிற கடன்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்தும். ஸோ தகுதியானவர்களுடைய பட்டியலை தற்சமயம் அரசு சரிபார்ப்பதாக தகவல் வந்திருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி எதிர்பார்ப்பு தங்க நகைகளை அடகு வைக்க மக்கள் ஆர்வமாக இருக்காங்கங்க. ஸோ கூட்டுறவு வங்கி சார்பில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன் உதவிகள் தங்க நகை கடன் பேரில் வழங்கப்பட்டு வருகிறது. இது எல்லோருமே எதிர்பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே மக்கள் இப்போ ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தங்க நகை கடன் எப்போ கடன் வாங்கலாம். ஸோ 3 சவரன் வரைக்கும் தள்ளுபடின்றது எல்லாருமே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இப்போ அது மாறிடுச்சு. 5 சவரன், ஓகேங்களா? ஸோ நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பில் கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வைக்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் வழங்கும் பணியும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டசபை தேர்தல் வருகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் பொழுது எல்லாம் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பும் அதிகமாகிவிடுகிறது. ஏனெனில் கடந்த காலங்களில் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இப்பொழுதும் கூட்டுறவு வங்கிகளின் நகைகளை அடகு வைத்து கடன் பெற பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஸோ இதனால் பொதுவாகவே கூட்டுறவு வங்கி சார்பில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. பேரிடர் காலங்களில் இந்த கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் ஆகியவை தங்கள் நகைகளின் பேரில் கடனுதவி வழங்குகின்றன. விவசாய கடன் பெறும் விவசாயிகள் அதை ஓராண்டுக்குள் திருப்பி செலுத்தாவிட்டால் வட்டி மானியமும் வழங்கப்படும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு தள்ளுபடி நிச்சயமாக உண்டு. பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கும் தள்ளுபடி வழங்குவது குறித்து நிதித்துறை அமைச்சகம் தங்கம் தென்னரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வந்திருக்குங்க. அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கு 3 சவரன், அதாவது 24
கிராம் வரை தமிழக அரசு வழங்க திட்டமிட்டிருக்குங்க. ஸோ அறிவிப்பு டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதர கடன்கள், பயிர் கடன்கள், சுய உதவி குழு கடன்கள், கல்வி கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அனைவருக்குமே தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், சொந்த வீடு மற்றும் கார் வைத்திருப்போர் போன்ற கட்டுப்பாடுகளை நீக்கி அனைவருக்குமே வழங்க தள்ளுபடி அரசு முயற்சித்து வருகிறது. அரசின் போட்டியை எதிர்கொள்ள அதிக மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் வழங்கும் வகையில் திட்டத்தை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ பொதுமக்களுக்கான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கடன் முடியும் தருவாயில் உள்ளவர்கள், அவர்கள் சமீபத்திய கடன் பெற்றவர்கள் தள்ளுபடி அறிவிப்பு வரும் வரை தங்கள் கடனை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ ரினியூவல் எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. தங்க நகை கடன்கள் தள்ளுபடி பண்ண போகிறாங்க வரக்கூடிய எலெக்ஷனை முன்னிட்டு. ஸோ உடனடியாக இதோடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.